வணக்கம். இப்போ நம்ம குடும்பங்களில் பாசம் யாருக்கு அதிகம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அம்மாவுக்கா அப்பாவுக்கா அப்படின்னா பட்டிமன்றம் கூட வைக்கலாங்க. பாசம் அதிகம் இல்லை பொருள் அப்பா தந்தையா தாயா அப்படின்னு கூட கேட்கலாம். ஆனால் 2 பேரும் தாங்க, நமக்கு தான் வித்தியாசம் தெரியாது. அப்பாவுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா பலாப்பழம் மாதிரிங்க, கொஞ்சம் மேலே முள்ளு மாதிரி இருக்கும், உள்ளே இனிப்பான பலாச்சலம் இருக்கும். அம்மாவுடைய அன்பு ரொம்ப இனிமையான ஒன்று, வாழைப்பழத்தை உரித்து வாயில் விட்டுற மாதிரி. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாட்ட 100 கேள்வி கேட்பான் குழந்த. அம்மா என் சட்டை எங்க, அம்மா என்னுடைய சாக்ஸ் எங்க, அம்மா என் பேனா எங்க, 100 கேள்வி கேட்பான். அப்பாட்ட போய் ஒரே ஒரு கேள்வி கேட்பான், அப்பா அம்மா எங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். சரி, அதுக்காக அப்பாட்ட பாசம் குறைவுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒரு 25 வருஷத்துக்கு முதல்ல, 30 வருஷம் கூட இருக்கும், அதுக்கு முதல்ல நான் அப்போ தான் பேச்சுத்துறையில் வந்துக்கிட்டு இருக்கேன். வெளியூருக்கு போயிட்டு பேசிட்டு மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இறங்குறேன். விடிய காலம் 3 மணி, லேசாக மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு. அப்போ நிறைய இப்போ இரவு நேர பேருந்துகள்லாம் கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது ஒரு ரிக்ஷா ஒன்று வந்தது, ஒருத்தர் ஓட்டிகிட்டு வந்தார். வந்தவர் என்னை பார்த்து நான் ஐயா ஏறுங்க அப்படின்னாரு. தெரியுமையாண்ணே, இப்போ உங்கள் பேச்சு கேட்டிருக்கேன் இல்லையா, ஏறுங்க மழை பெய்யா, ஏறுங்க சொல்லிகிட்டு இருக்காருங்க. அவர் மழையில் நனைஞ்சிட்டு தான் இருக்கார், ஒரு மழை காகிதம் போட்டிருக்காரு. நான் உடனே ரிக்ஷாவில் ஏறிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டே போகிறேன். என்னையா விடிய காலம் 3 மணியாக இருக்குது, இந்நேரம் வண்டி விட்டுருக்கல அப்படின்னு. ஒன்றும் இல்லையா, ராத்திரி என் பொண்ணு 8வது படிக்குது, அது சொல்லுது, பேசிக்கிட்டு இருக்கப்ப ராத்திரி பேசிக்கிட்டு இருந்தான், எப்பா நாளைக்கு பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் எஸ்கர்சன் டூர் போகிறாங்கப்பா, ஒரு 50 ரூபா வேணும்ப்பா அப்படின்னு கேட்டுச்சு. பிள்ளை கேட்டுருச்சு. ராத்திரியில் கையில் காசு இல்லை, நாளைக்கு பள்ளிக்கூடத்தில் காசு கொடுக்கணும், தூக்கம் வரலையா. உடனே என்ன பண்ணேன், ரிக்ஷாவை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்படி வந்தேன்னா உங்களை பார்த்துட்டேங்கய்யா. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். நான் சொன்னேன், ஐயா நீங்கள் எனக்கு என்னை கொண்டு வீட்டில் விடுறதுக்கு 10 ரூபாயோ 20 ரூபாயோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் 50 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறேங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், ஐயா அப்படிலாம் 50 ரூபா கொடுத்து விடாதீங்க, கொடுத்தீங்கன்னு வைங்க, இன்னும் 2 ஆளை மலையிலேருந்து இறக்கி விட்ற வேலை கெட்டு போகும் எனக்கு. நீங்கள் எனக்கு எப்பவும் போல் 20 ரூபா கொடுங்க, உங்களை கொண்டு வீட்டில் விட்டுறேன். அப்புறம் ஒரு ஆள் கிடைக்க மாட்டாரா? எப்படி 50 ரூபா காலையில் கிடச்சிருமியா? மணி 3 தானே ஆகுது, 6 மணிக்குள்ளே கிடச்சிருச்சுன்னா ஒரு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் பொண்ணுகிட்ட 50 ரூபாய் கொடுத்துட்டோம்னா என் பிள்ளை டூர் போயிட்டு வரும் இல்லையா? அது மட்டும் இல்லையா, எங்கள் அப்பா எனக்காக நான் சுற்றுலா போகிறதுக்காக இரவு நேரத்தில் ஊரெல்லாம் சுற்றி ரிக்ஷா ஓட்டினார் அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னா அதை காட்டிலும் பெருமை என்னையா வேணும் சொல்லிவிட்டு என்னை வீட்டு வாசலில் இறக்கி விட்றப்ப, ஐயா குடம் எடுத்து வர சொல்லவா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையா நான் போயிடுறேன் அப்படின்னு நான் இறங்குறேன். மழையில் நனைஞ்சிக்கிட்டே அவர் போகிறாருங்க. மணி 3:30 இருக்கும், சாரல் மழை பெஞ்சிட்ருக்கு. கண்ணீர் வந்தால் கூட தெரியாதுங்க, ஏன்னா மழையில் நனைஞ்சி அந்த கண்ணீர் போயிடும் இல்லையா, அதில் கரைஞ்சி போகும். தண்ணீருக்குள் மீன் எழுதால் வெளிவா தெரிய போதுமாங்க. ஏழைகள் சில நேரங்களில் உழைக்கிற அந்த வேர்வையும் கண்ணீரும் கூட மழை நீர் மாதிரி போயிடுதுங்க. அந்த எளிய மனிதருடைய பாசத்தை நினச்சி பார்த்தேன். அந்த பெண்ணு கொடுத்து வச்சவங்க. இப்படிப்பட்ட தந்தையை பெறுவதற்கு அவள் என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபரம் அம்மா என்று அழைக்க கண்ணபெருமானை வளர்ப்பதற்கு நீ எத்தனை பெருமைகள் அடைந்திருக்க வேண்டும். ஏனால் பெற்ற தாய் தேவகி, வளர்த்த தாய் தானங்க யசோதை. அப்படிப்பட்ட குழந்தையை வளர்த்து ஆளாக்குவதற்கு பெருமை பெற்றால், இங்கே இப்படிப்பட்ட தந்தையை பெற்றதால் அந்த பெண் பெருமை பெற்றால்னு நினச்சிக்கிட்டே நான் வீட்டு காலிங் வெல்லாம் கிடங்க. மனம் நிறைய அந்த அன்பு தந்தையினுடைய முகம் நினைவுக்கு இருந்தது. ஆண்டுகள் பல ஓடிவிட்டன, ஆனாலும் கூட இன்றைக்கும் எனக்கு அது நினைவில் நிற்கிறது. நல்ல நினைவுகள் எப்போதும் நம்மோடு இருக்குங்க. நாளை சந்திப்போம்.